எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயரால் எனது சிறு குரு உரையை ஆரம்பம் செய்கிறேன். கிழிந்த ஆடை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஒரு நாளாவது என் வாழ்நாளில் நடந்துவிட வேண்டும். அதான் என்னுடைய எண்ணம், எனது செயல் எல்லாமே. நான் பணம் சம்பாதிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும், அந்த பணத்தை தேடி ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் என் இதயத்தில் கிடையவே கிடையாது. என்னுடைய எண்ணம் என்னன்னா, அப்புறம் மாதிரி ஒரு நாளாவது வாழ்ந்து காட்டியிருக்கணும். அப்புறம் மாதிரி ஒரு மணி நேரம் கூட என்னால் வாழ முடியல. அப்பா, அப்போனா அவர் அந்த மனிதன் எப்படி வாழ்ந்திருக்காங்கிறத பார்க்கணும். என்னால் அவரை மாதிரி ஒரு மணி நேரம் கூட என்னால் வாழ முடியலையே இந்த உலகத்தில். அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் அமைதியாக இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த யூடியூப் சேனல் இருக்கும், அதே தூக்கி தூர போட்டுருவேன். இனிமேல் இந்த யூடியூப் சேனலுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்புறம் மாதிரியே நான் இருக்க விருப்பப்படுறேன். எப்படின்னா, அவரை மாதிரி எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு என்னால் அறியவே முடியல. என்னால் ஒரு மணி நேரம் கூட வாழ முடியல. கிழிந்த ஆடைகள், நான் கிழிந்த ஆடைகளை போட்டுட்டு இந்த ஊருக்குள்ளேயே சுற்றுவேன் பைக்கில் எடுத்து. என்னை யாருமே இது வரைக்கும் உள்ளூர்காரங்க ஏன் கிழிந்த ஆடை போட்டிருக்கேன்னு ஒரு ஆள் கூட என்னை கேட்டது கிடையாது. ஏன் ஆடைகள் நல்ல ஆளாக இருக்க, ஏன் உனக்கு நல்ல ஆளாச்ச வருமானம் வருது, ஏன் நல்ல ஆடைகள் உடுத்த வேண்டியதானே அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் என் உள்ளூரில் என்னை கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனிதர் என்னை கேட்டு விட்டார். என் இதயத்தை துளைத்து விட்டது. நீ கிழிந்த ஆடை உடுத்திருக்கிறாய், கிழிஞ்ச சட்டக்காரன்,